ஸோ அதையும் சரி இது ஒரு தேவையில்லாத பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டுறாரு. இங்கே கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செத்து போன பறவை எடுத்துகிட்டு வந்து இங்கே புதைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பொத்துன்னு வந்து ஒன்று விழுகுது. என்னன்னு பார்த்தா எல்லாம் வேஸ்ட்டான சேரு மரம் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டு இதுதான் ஈஸியான வழி கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரம் சேர் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடச்சிட்டு இருக்காரு. இங்கே கேட்டிருந்துட்டு நான் பயந்துட்டேன் தெரியுமா, மெதுவா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா அங்கே கீழே வச்சிருந்த பறவையை காணுங்க, எங்கே போச்சுன்னே தெரியல. கேட்டிருந்துட்டு ஒரு வேளை வானத்தில் தான் பறந்து போயிருக்குமோன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரியல, காணாமல் போயிடுச்சு சடனா. ஸோ கேட் கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே இங்கே ஹீரோ மேட் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் உடஞ்சி போன மரத்தொண்டெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கும்போது பின்னாடி செவுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர்லாம் இருக்கும்ல, ஸோ அது உறிஞ்சு வந்தால் இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாலே கிடையாது, ஏதோ ஒரு இரும்பு டோர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த மொத்த வால் ஸ்டிக்கரையுமே உரிச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி ஒரு இரும்பு டோர் இருக்குது, அதில் ஒரு கீ போகிற ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கீ போகிற ஹோலை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு தூக்கி வீசியிருப்பார்ல, ஸோ அதுதான் இந்த கதவோட சாவி. அதனால் அதை போய் தேடி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு ஹீரோ. பார்த்தா அது ஆட்டோமேட்டிக் டோர் போல் அது பாட்டுக்கு லாக் அன்லாயிட்டு இருக்கு பொறுமையாக. இப்போ கேட்டை கூப்பிட்றாரு ஹீரோ. கேட்டும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ கேட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க. உள்ளே போனோன்னா திடீர்னு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேட் ஆகி லைட் எல்லாம் ஃப்ளிக்கரிங் ஆக ஆரம்பிக்குது.